ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று பங்குனி 8 மார்ச் 22 வெள்ளிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல முடிவை இன்றைக்கு நீங்கள் எடுப்பீர்கள். தொடர்ந்து உத்தியோகம் செய்யலாமா அல்லது சுயதொழில் தொடங்கலாமா என்ற ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வருவீர்கள். அதே போல் கடன் வாங்கி இந்த காரியத்தை செய்யலாமா அல்லது முழு பணத்தையும் சேர்த்து வைத்துவிட்டு பிறகு செய்யலாமா என்ற ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு சொத்தை வாங்க வேண்டும் என்று நினைக்கும் போது அப்படிப்பட்டவர்களும் இப்போது சரியான ஒரு முடிவை எடுப்பீர்கள். பொதுவாக உங்களுடைய குழப்பம் அகலக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல முடிவை நீங்கள் எடுக்கக்கூடிய நாளாக இது உங்களுக்கு அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சுதர்சன ஆழ்வார். ரிஷபராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு பலனை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. கல்வி கேள்விகளிலே நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள். எதை நினைக்கிறீர்களோ அதை அடையும் வரை முழு ஈடுபாட்டோடு இருக்கக்கூடிய ஒரு மனோதிடம், மன கட்டுப்பாடு இன்றைக்கு உங்களுக்கு சாத்தியமாகும். இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைக்கு என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும், எது உங்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது, எது கடமையாக இருக்கின்றது, அதை நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கவனக்குறைவு, அலட்சிய போக்கு இவை இருக்காது. செய்யக்கூடிய செயலிலே படிப்பதாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், அல்லது கலை சம்பந்தப்பட்ட விஷயம், பொதுநலம், இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதிலே முழு ஈடுபாட்டை வைத்து அந்த பணியை சிறப்பாக செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நந்திகேஸ்வரர். மிதுன ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உங்களுடைய அந்த மனதிலே தோன்றக்கூடிய எண்ணங்களை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. மனம் போன போக்கிலே போகக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் எதை செய்ய வேண்டுமோ அதை நிதானித்து அதை எப்படி செய்ய வேண்டும், அதை செய்தால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அல்லது அது பிறகு பார்த்து கொள்ள வேண்டிய விஷயமா, இப்படியாக சிந்தித்து செயல்பட வேண்டும். உணர்வுபூர்வமாக செயல்படாமல் அறிவுபூர்வமாக செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். படிப்பதாக இருந்தாலும் கூட எதை படிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் முக்கியம். கண்டதை படிப்பவன் பண்டிதன் ஆவான் என்று கூறுவார்கள். அது பொதுவாக. ஆனால் தேர்வு காலங்களிலோ அல்லது பொதுவாக சில சமயங்களில் நாம் அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு உண்டான பாடங்களை படிக்க வேண்டுமா, அல்லது எவ்வளவு நாள் அந்த தேர்வுக்கு இடையிலே விடுப்புகள் இருக்கின்றது, இப்போது நாம் இருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டுமா, அல்லது எதிர்காலத்திலே நாம் வேறு துறைக்கு மாறி விடுவோமா என்று அந்த படிப்பதிலும் கூட சரியாக சிந்தித்து முடிவெடுத்து படிக்க வேண்டும். அப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். கடகராசி என்பர்களே, இன்றைக்கு நீங்கள் அனைவரையும் அரவணைத்து செல்வீர்கள். யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை புரிந்து செயல்படுவீர்கள். ஒரு சிலருக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் நடக்கும். ஒரு சிலரிடத்திலே கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒரு சிலரிடத்திலே பாராட்டிய காரியங்களை சாதிக்க வேண்டும். அப்படி மனிதர்களுக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இன்றைக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்றது. அது உங்களுக்கு சாத்தியமும் ஆகும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் சரியாக புரிந்து நல்ல அணுகுமுறையை கை கொள்ளும் போது உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நடக்கும். உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்மராசி அன்பர்களே, பயனுள்ள விஷயங்களை பற்றி இன்றைக்கு நீங்கள் சிந்திப்பீர்கள். பயனுள்ள கருத்துக்கள் உங்களிடத்தில் இருந்து வெளிப்படும். சரியாக பேசுவது, சரியாக சிந்திப்பது, செயல்படுவது இது சாத்தியமாகும். அல்லது இப்படிப்பட்ட விஷயங்களை மட்டுமே இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டும். எது பயன் தருமோ அதை செய்ய வேண்டும். எது பயனுள்ள பேச்சோ அதை மட்டும் பேச வேண்டும். இப்படியாக இன்றைக்கு நீங்கள் திட்டமிட்டு காரியமாற்ற வேண்டியது அவசியம். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து இன்றைக்கு நீங்கள் செயல்படுவீர்கள். குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். கொடுத்த வாக்கின்படி நடந்து கொள்வீர்கள். கொடுத்த வாக்கு என்று சொல்லும்போது பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு, இந்த சமயத்தில் இந்த கடனை திருப்பி தருகின்றேன் என்பது மட்டும் கிடையாது. ஒரு பணிக்கு சேரும் போதும் கூட நேர்முக தேர்வு வைத்து நம்மை பரீட்சித்து பரிசோதனை செய்து நமக்கு அந்த பணியை கொடுக்கிறார்கள். அப்போது வாக்கு கொடுத்தது போல்தான் அந்த பணிக்கு உரியவராக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அப்படியாக இன்றைக்கு நீங்கள் சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். சரியாக நடந்து கொள்ள முடியும். அதனால் உங்களுக்கு உயர்வு உண்டு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சோமாஸ்கந்தர். கன்னிராசி அன்பர்களே,
மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். எண்ணியது எண்ணியபடியே நடந்தேறும். விரும்பிய பொருளை வாங்கி மகிழ்வது, விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவது, நல்ல ஓய்வு கிடைப்பது, நல்ல பொருள் வரவு கிடைப்பது, அனைவரிடத்திலும் நல்ல பெயரை எடுப்பது, சரியாக படித்து நன்றாக தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு மாணவர் எப்படி சந்தோஷமான மனநிலையில் இருப்பாரோ அதே போல உத்தியோக ரீதியாக உங்களுடைய கடினமான பணிகளை நீங்கள் பாடுபட்டு செய்து முடித்து அதற்குண்டான பெயரை பெறும்போது அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கும். அப்படியாக இன்றைய நாள் உங்களுக்கு விருப்பம் பூர்த்தி ஆகக்கூடிய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். துலா ராசி அன்பர்களே, உத்தியோக ரீதியாக இன்றைக்கு நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். தவறான முடிவை எடுக்காமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான ஒன்று. கிடைத்த வாய்ப்பை ஒருவர் விட வேண்டும் என்றால் வேறு ஒரு நல்ல வாய்ப்பு அவருக்கு உறுதி என்ற ஒரு நிலையை நிச்சயித்து கொள்ள வேண்டும். அப்படி உறுதி இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பை விட்டுவிட்டால் பிறகு கொஞ்ச காலம் பாடுபட வேண்டியது இருக்கும். அதனால் இன்றைய நாளில் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. குறிப்பாக உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். சக்திக்கு மீறிய காரியங்களை செய்வது அல்லது குருட்டு தைரியம் என்ற ஒரு விஷயத்திற்கு ஆட்பட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை கைவிடுவது போன்ற விஷயங்களை செய்யக்கூடாது. பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காளி தேவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய வயது உங்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு இப்போது எது நடக்க வேண்டுமோ அது நடக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி, படித்தவர்களுக்கு உத்தியோகம், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் அமைவது, திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேரு, வயோதிக நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பிள்ளைகளுடைய ஆதரவு, நல்ல ஆரோக்கியம், நல்ல ஒரு மன அமைதி, இப்படி நீங்கள் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து எது நடந்தால் உங்களுக்கு மன நிம்மதியோ மன நிறைவோ அது நடக்கும். அதே போல போட்டிகளிலே கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு வெற்றி, ஒரு புது முயற்சியை தொடங்குபவர்களுக்கு நல்ல பலன், முன்னேற்றம், இப்படி இது உங்களுக்கு சாதகமான கை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, இந்நாள் நீங்கள் உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்றைய கடமைகள் என்ன, இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் ஒரு முறை காலை நேரத்திலே நாளை தொடங்கும் போது திட்டமிட்டால் போதுமானது. இது உங்களுக்கு மன நிறைவு, உயர்வை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கால பைரவர். மகர ராசி அன்பர்களே, உயர்கல்வி சம்பந்தமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் பூர்த்தியாவது, நீண்ட தூர பிரயாணங்கள் செய்து அதன் மூலமாக பலனை அடைவது, விரும்பிய இடத்திற்கு சென்று வருவது, பெற்றோருடைய குறிப்பாக தந்தையுடைய முழுமையான அன்பையும் ஆதரவையும் நீங்கள் பெறுவது, இதுவெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கருட ஆழ்வார். கும்பராசி என்பர்களே, இந்நாளிலே மனக்கட்டுப்பாடு மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. மனக்கட்டுப்பாடு என்று சொல்லும்போது பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும், உணவை கட்டுப்படுத்த வேண்டும், உபவாசம் விரதம் இருப்பது அல்லது எளிய உணவை கொஞ்சமாக எடுத்துக்கொள்வது, நிறைய நல்ல தண்ணீரை குடித்து கொண்டிருப்பது, தியானம் செய்வது, நல்ல நூல்களை வாசிப்பது, நல்லவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே இருப்பது, சத் சங்கம் என்று கூறக்கூடிய ஒரு இடத்திலே இருப்பது, இதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் அல்லது இதில் ஏதாவது ஒன்றை இன்றைக்கு நீங்கள் கடைபிடிக்கும் போது இது பயனுள்ள நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆதிபராசக்தி. மீனராசி அன்பர்களே, மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்றைய நாளிலே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் தேடி வரும், நல்ல செய்தி கிடைக்கப்பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது நல்ல செய்தியை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அது இப்போது கிடைக்கப்பெறும். நல்ல ஆதாயங்களை நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் அந்த ஆதாயத்தை கொடுக்கும். நல்ல பெயரையும் பெற்று நல்ல ஒரு பலனையும் பெறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. இந்நாள் எல்லோருக்கும் ஏற்றம் தரக்கூடிய நன்னாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.